ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றியும் அவரோட ஹீலிங் மெத்தட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். டாக்டர் ஜோ டிஸ்பென்சாங்கிறவர் ஒரு கைரோ ப்ராக்டிஷனர், ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி கைரோ ப்ராக்டிஷனர்ஸுங்கிறவங்க பெயினை ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு தெரபிஸ்ட். இவர் தன்னோட 23வது வயசில் ட்ரையத்லான் அப்படிங்கிற காம்படிஷனில் கலந்துக்கிட்டு சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் பாதிக்கப்படுறாரு. அவரோட முதுகு தண்டுவடத்தில் 6 இடத்துல ஃப்ராக்சர் இருக்கிறதுனால அவரால் இனிமேல் எழுந்து நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அவரோட முதுகு தண்டுவடத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சர்ஜரி ஒன்று பண்ணணும். அந்த சர்ஜரிக்கு அப்புறமும் அவரால் முழுமையாக எழுந்துலாம் நடக்க முடியாது. அவர் ஏதாவது சப்போர்ட்னால் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் அவரால் இனிமேல் பழைய மாதிரி நடக்க முடியாதுங்கிறதையும் டாக்டர்ஸ் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர் ஜோ டிஸ்பென்சா சர்ஜரி பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே அவர் மைண்ட் அண்ட் பாடி பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காரு. மைண்ட் அண்ட் பாடிக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. பரமஹம்சா யோகானந்தா அவரோட டீச்சிங்ஸ் பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவரோட கிரியா மெடிடேஷனோட பவர் பற்றியும் தெரிஞ்சிருக்காரு. அது மூலமாக பாடியை ஹீல் பண்ண முடியுங்கிற விஷயங்களையும் நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அவர் பாடியோட நேச்சுரலான ஹீலிங் ப்ராசஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால் அவர் சர்ஜரிக்கு ஒத்துக்கவே இல்லை. டாக்டர்ஸ் இது ரொம்ப தப்பான விஷயம்னு அவரை வார்ன் பண்ணுறாங்க. படுத்த படுக்கையாக இருந்த நிலையிலும் 3 வேளையும் அவர் மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கிறாரு. விஸ்வலைஸ் பண்ணி பார்க்குறாரு தான் எழுந்து நடக்கிற மாதிரி. இந்த மாதிரி தொடர்ந்து அவர் செஞ்சுக்கிட்டே வராரு. தன்னோட முதுகு தண்டுவடம் ஹீல் ஆகிற மாதிரி விஸ்வலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. 10 வாரத்தில் அவர் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. தன்னோட உடம்போட இயற்கையான ஹீலிங் ப்ராசஸ் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கை அவரை எழுந்து நடக்க வச்சிச்சு. அதுக்கு அவர் செஞ்சது தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே குறிக்கோளாக தான் எழுந்து நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே முன் வச்சு அதுக்குண்டான முயற்சியே செஞ்சிட்டு இருந்தனால அவர் சீக்கிரமாக எழுந்து நடந்தார். நார்மலாக போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிச்சு. பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் பாடி அண்ட் மைண்டுக்கு உண்டான கனெக்ஷன்ஸ் பற்றியும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நியூரோ சயின்ஸ், குவாண்டம் ஃபிசிக்ஸ், எபிஜெனெட்டிக்ஸ், மெடிடேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க ஓல்ட் பிலீஃப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே ரீப்ரோக்ராம் பண்ணி நியூ தாட் பேட்டர்ன்ஸ்க்கு மாற்றுறது மூலமாக நம்மளோட பிரெயினில் புது செல்ஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதில் புது சிக்னல்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த எஃபெக்ட் பேர் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி அந்த எஃபெக்டை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த எஃபெக்ட் மூலமாக நம்ம ஒரு நியூ பர்சனாகவே மாற முடியும் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, இதை நம்ம வாழ்க்கையில் 15 நிமிஷம் காலை, மாலை, இரவு இந்த மாதிரி 3 வேளையும் நம்ம தொடர்ந்து செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல இம்யூனோகுளோபின் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு சக்தி, வேக்சினேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல தானாகவே சுரக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்மளோட தாட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை மாற்றுறது மூலமாகவே நம்மளோட டிஎன்ஏல இருக்க பதிவுகள், நம்மளோட ஜீனில் இருக்க பதிவுகளை கூட மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி எபிஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மெடிடேஷன் மூலமாகவும் நம்மளோட பிரெயின் வேவ்ஸோட ஸ்டேட்டை மாற்றி நம்மளால் நமக்குள்ள ஹீலிங் ப்ராசஸ் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட ஹீலிங் ப்ராசஸில் மெடிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட ஹீலிங் ப்ராசஸ் 1 by 1 பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரீப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்மளோட நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ஓல்ட் பிலீஃப்ஸை மாற்றி பாசிட்டிவான தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டத்துக்கு மாற்றணும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் நியூரோபிளாஸ்டிசிட்டி எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் மூலமாக பிரெயின் செல்ஸ் நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணி நியூ நெட்வொர்க்கே ஃபார்ம் பண்ணுது. இது மூலமாக நீங்கள் ஒரு நியூ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபாக மாற முடியும். ஜஸ்ட் தாட்ஸை மாற்றி உங்கள் மைண்டையும் பிரெயினையும் ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக உங்கள் ஜீனில் இருக்க பதிவுகளையும் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காரு. சப்கான்ஷியஸ் மைண்டை பாசிட்டிவாக ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு கிராட்டிடியூடும் ஒரு முக்கியமான ஸ்டெப். இது மூலமாக உங்களோட பாடியில் புது இம்யூனோகுளோபின்ஸ் எல்லாம் தானாகவே உருவாகுது அப்படிங்கிறதையும் அவர் தெரியப்படுத்தியிருக்கார். ஜோ டிஸ்பென்சாவோட ஹீலிங் ஸ்டெப்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெடிடேஷன். மெடிடேஷன் மூலமாக உங்களோட பிரெயின் வேவோட ஸ்டேட்ஸை மாற்றி உங்களால் உங்களுக்குள்ள ஹீலிங்கை அச்சீவ் பண்ண முடியும்.
மெடிடேஷன் மூலமாக உங்களுக்குள்ள இருக்க வைப்ரேஷன்ஸை உங்களால் ரைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி விஸ்வலைஸ் பண்ணி பார்க்குறது மூலமாக அந்த ரியாலிட்டியை உங்களால் சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். ஜோ டிஸ்பென்சா அவரோட ஹீலிங் மெத்தட்ஸில் நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. சக்ரா பேலன்சிங் மெடிடேஷன், சக்ரா பிளெஸ்ஸிங் மெடிடேஷன், பீனியல் கிளாண்ட் மெடிடேஷன், கைடட் மெடிடேஷன், கிராட்டிடியூட் மெடிடேஷன், இந்த மாதிரி நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அவரோட ஹீலிங் மெத்தட்ஸில் இருக்குது. அவரோட இந்த ஹீலிங் மெத்தட்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாரு. மக்களை நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு தேவையான மெத்தட்ஸ் டெக்னிக்ஸை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எல்லா ஹீலிங் மெத்தட்ஸுமே அவர் சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரோட சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் எல்லாமே அவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அவருக்கு அதிகமான வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு. அவருக்கு நடந்த ஆக்சிடெண்ட்னால அவரோட லைஃப் பார்த்தே மாறுச்சு. அவர் ஒரு பெரிய ஆத்தராகவும் மாறினார். அவரோட ஹீலிங் மெத்தட்ஸ்லாம் வச்சு அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. பெஸ்ட் செல்லிங் ஆத்தராகவும் இருக்கார். பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற புக்கில் அவர் எப்படி நமக்குள்ளே இருக்க பவர்ஸை வெளியில் கொண்டு வர்றது, அதுவும் மெடிடேஷன் டெக்னிக்ஸை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காரு. யூ ஆர் த பிளாசிபோ மேக்கிங் யுவர் மைண்ட் மேட்டர் அப்படிங்கிற புக்கில் பிளாசிபோங்கிற எஃபெக்ட் நம்ம மைண்டை கன்வின்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்குள்ள எப்படி ஹீலிங் அச்சீவ் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்காரு. பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற புக்கில் உங்களோட ஓல்டு செல்ஃபை கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்னேக்கோட ஸ்கின் மாதிரி விட்டுடுங்க. உங்கள் லைஃப் ஒரே மாதிரி ரொட்டீனாக ஒரே மாதிரி பேட்டர்னில் போய்கிட்டு இருக்குன்னா அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஒரே மாதிரி ரொட்டீனாக ஒரே பேட்டர்னில் போய்கிட்டே இருக்குன்னா அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி நியூ பேட்டர்ன் நியூ சிஸ்டமை லைஃப்பில் கொண்டு வாங்க. நீங்கள் மார்னிங் எந்திரிச்சோன்னே மொபைல் பார்ப்பீங்கன்னா அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்னிங் யூஸ்ஃபுல்லாக வாக்கிங் போகிறது, மெடிடேஷன் பண்ணுறதுன்னு ரொட்டீனை மாற்றுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ அது உங்களோட எனர்ஜி லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்துது. எனர்ஜி லெவலில் மாற்றம் ஏற்பட்டால் உங்கள் லைஃப்லையும் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதை தான் இந்த புக்கில் ஜோ டிஸ்பென்சா சொல்லியிருக்காரு. உங்களோட தாட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை மாற்றுங்க. உங்களோட பாஸ்ட்டை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நியூ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபாக மாறுங்க. இவ்வளோ நாள் அன்கான்ஷியஸாக உங்களோட தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருந்துச்சுன்னா அதை இனிமேல் கான்ஷியஸாக மாற்ற ஆரம்பிங்க அப்படின்னு ஜோ டிஸ்பென்சா சொல்கிறாரு. அதே மாதிரி உங்கள் தாட்ஸ் உங்களை சிக்காக்குதுன்னா கண்டிப்பாக உங்கள் தாட்ஸால் உங்களை ஹீல் பண்ணவும் முடியும். ஸோ தாட்ஸை மாற்ற ஆரம்பிங்க. மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு டூல் மூலமாக உங்கள் அனலிட்டிக்கல் மைண்டை தாண்டி நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை மெடிடேஷன் மூலமாக ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். மெடிடேஷன் மூலமாக நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும்னு ஜோ டிஸ்பென்சா சொல்கிறாரு. உங்களோட அன்கான்ஷியஸாக நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஹேவியர்ஸ், திங்கிங், தாட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கான்ஷியஸாக மாற்ற ஆரம்பிக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்குது அப்படின்னு ஜோ டிஸ்பென்சா இந்த கோட்டில் சொல்லியிருக்காரு. உங்களோட தாட்ஸை ஃபாலோ பண்ணி தான் உங்களோட எமோஷன்ஸ்லாம் இருக்கும். உங்களோட தாட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா எமோஷன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்னால உங்களை சுற்றி நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கிட்டுருக்கீங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்க எனர்ஜியை மாற்றணும்னா உங்கள் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை நீங்கள் மாற்றுறப்போ அந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்க எனர்ஜி மாறுறப்போ உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டில் இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜியும் மாறுது. ஸோ நீங்கள் நினைக்கிறத உங்களால் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை மாற்றியே ஆகணும். உங்களோட தாட்ஸ்லாம் சாதாரணமானது கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் வாழ்க்கையவே மாற்றக்கூடியது. இவ்வளோ நாள் அன்கான்ஷியஸாக தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் மேலே அவேர்னஸ் கொண்டு வந்து கான்ஷியஸாக வாழ ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிங்க. இது மூலமாக உங்கள் வாழ்க்கையவே உங்களால் மாற்றி அமைச்சிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பாய் பாய்.